அடிமை பெண் எபிசோட் 6ஓட அப்டேட்டை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக எபிசோடில் என்ன நடக்குது, ஸோ எபிசோட் 5ஓட ஃபுல் ரிவ்யூவை ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னாக்க இப்போ அவங்களோட லைஃப்க்கு வந்து எந்த ஒரு கம்ஃபர்டபுளும் இல்லாமல் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபீல் பண்ணி அந்த லைஃப்பை வந்து எதுக்குடா இப்படி இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணி அந்த லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயினுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்து ஒரு கேரக்டர் வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி யாருக்குமே இன்னும் சரியாக தெரியல. ஆடியன்ஸுக்குமே வந்து ஒன்றுமே புரியலை, என்னடா இவங்க புதுசாக இருக்காங்க, ஸோ அவங்க கேட்டாலுமே பதிலையும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ இவங்கள பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுல ரொம்ப நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவங்களுமே சரியாக வந்து பதில் சொல்ல. ஸோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதெல்லாம் உன்னால் முடியாது, அதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகாரம் பண்ணுற அளவுக்கு நான் இருக்கேன்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற அளவுக்கு வந்து பில்டப் பண்ணி சொல்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னடா இது இப்படி இருக்காங்க, யாரா இது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாமியாரும் வீட்டில் இல்லை, மாமனாரும் வீட்டில் இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க தனியாக இருக்கிற நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்து இவங்கள ரொம்பவே வந்து ஒரு கன்ஃப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க யாருன்றது அவங்களுக்கு ஒன்றும் சரியாக புரியவே இல்லை. ஸோ நம்ம ஹீரோவோட இவங்க காலேஜ் மேட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ காலேஜில் ஒன்றா படிச்சுட்டு இருந்தவங்க. ஸோ காலேஜில் வந்து இருக்கும்போது அப்போ கொஞ்சம் அப்படி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சேர்த்து வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு ஸோ அந்த டிஸ்டன்ஸை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க அவங்க மேலே அஃபேர் ஆகிடும் அப்படி ஒரு பயத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷாலினி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நல்லபடியாக பேச அவங்க லைஃப்பை புது வாழ்க்கையை ரொம்ப நல்லாவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸோ ஒரு ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா டப்புன்னு வந்து உடனே வந்து கட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த இடைவெளி ரொம்ப சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அவங்களக்கிட்ட கேட்டோமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பற்றி எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு உங்களோட லைஃப்பில் பாஸ்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏதாச்சும் லவ்வில் வந்து ஃபெயிலியர் மாதிரி, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பின்னாடி லைஃப் ஏதாச்சும் இருக்கா, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து ஸோ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரியே வரும் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போகிற மாதிரி தெரியும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த காலேஜ் லைஃப்குள்ளே எப்படி இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா துரத்தி வந்து லவ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஒன்றும் சரி இது பண்ணல. ஆனால் ஒரு நேரத்தில் வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஸோ அவங்களுமே சூப்பராக வந்து அவங்க லவ் எக்ஸ்பர்ட் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாட்கள் போக போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்காத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து வேறு ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கொஞ்சம் லோன்லியாக தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஆஃபீஸு வீடு அப்படியே ரொம்ப நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணாங்க. ஆனாலுமே அந்த லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயினை வந்து புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயினை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு எல்லாமே வந்து காரணம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ரொம்ப ஒரு முக்கிய காரணமாகவே இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கடைசியில் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக ஒரு நன்றியை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட வந்து பேசுகிறதுக்கு ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களே அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து இப்போதைக்கு நான் பேசாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து நான் ஒரு நாளைக்கு பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே போல்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு காயாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அவங்க வீட்டுக்கு அவங்க வந்து ஸோ இவங்க வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோவை சேர்த்து வைக்கணும் அப்படின்றது அவங்க கண்டிப்பாக ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக இவங்க அவங்களுடைய எக்ஸா கூட இருக்கலாம்ன்றதுல கொஞ்சம் கூட வந்து டவுட்டே இல்லை. ஏன்னா அவங்க லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ அவங்க லைஃப்பில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட இவங்க சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்றத தான் ஸோ இவங்களும் எதிர்பார்த்து தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க.
அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ எபிசோடு 5 யாரெல்லாம் பார்த்துருந்துறீங்களோ, ஸோ அது எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்காதவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட வீடியோ ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோயின் வீட்டில் தனியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேடி வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இவங்க யார் என்னன்னு அவனுக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்து உக்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதிகாரம் பண்ணுற மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்தவங்கள அது வேணும் இது வேணும் எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. மற்றபடி அவங்களுக்கு எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஸோ ஈவினிங் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வந்து வராப்புல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட் ஆகிடுச்சு. இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஒரு 2 ரிங்கு தான் ஆகுது. அதுக்கப்புறம் கட் பண்ணிடுறாங்க. என்ன பேசலாம் அப்படின்னு தெரியலையோ என்னவோ, எதுக்காண்டி இவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணவும் செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் யாரா இருக்கும் அப்படின்ற மாரி எதுக்காக இவ ஃபோன் பண்ணா அப்படின்னு வந்து கேட்குறேன். வெளியில செருப்பு வேற கிடக்குது. அப்போ வீட்டுக்குள்ளே யார் இருப்பா? நம்மளோட தங்கச்சி, அக்கா யாராச்சும் வந்திருப்பாங்களா அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறேன். வரதுக்கான வாய்ப்புமே இல்ல. அப்போ யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தா ஸோ இவங்க யார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்கள வந்து அப்படி இப்படின்னு மட்டும் சொல்லிகிட்ருக்காங்க. உன் பொண்டாட்டி பாருப்பா, வந்தவங்களுக்கு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு சாப்பாடு கூட போடலப்பா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஏதாச்சும் செஞ்சு தரியா அப்படின்ற மாதிரி கேட்குது. உன் பொண்டாட்டி ஏதாச்சும் செய்வாளா இல்லை செய்ய மாட்டாளா? எனக்கு வந்து அந்த ரவா தோசை செஞ்சு தருவில்ல, அது எனக்கு பிடிக்கும், செஞ்சு தரியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை சரிவா நம்ம வெளில போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி அவங்க போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு ஏதாச்சும் வேணுமா நான் அங்கே வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. ஆனால் அங்கே வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேராக வந்து போய் சாப்பிட்டுட்டு நைட்டு போல் வந்து வந்து ரூமுக்கு வராங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வேறு ட்ரெஸ் எதுவும் இல்லை, வேறு ஏதாச்சும் ட்ரெஸ் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டி இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்து வந்து ஸோ அவங்க கொடுத்து போட்டுட்டு வராங்க. சரி ஓகே, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க போய் தூங்க போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து டவுட்டாக இருக்குது, இது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்பப்போ எட்டி பார்த்துட்ருக்காங்க. அவங்க காலையிலே வேறு தூங்கிடுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு சீக்கிரம் தூங்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் சீக்கிரம் வந்து இவங்க எழும்பி வந்து கடைக்கு வாக்கிங் போயிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆரம்சா வந்து மெதுவாக வந்து தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை. என்னடா அது எங்கே போயிருப்பாங்க? மொட்டை மாடி வரையும் போகிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெருமுனையில் வந்து இவங்க 2 பேரும் ஜோடியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது, கஷ்டமாகவும் இருக்குது. தன்னோட ஹஸ்பண்டு கூட இவ யார்? எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கா? நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டை விட்டுறக்கூடாதுன்றது ஒரு குறிக்கோளில் இருக்காங்க. பட் ஆனால் இவங்க அதை பற்றி எதுவும் பேசுகிறதில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சரி எப்படியோ போயிட்டுருக்கு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து போய் கேட்குறாங்க. நீங்கள் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நான் கேட்குற இதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க யார் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு எதுவும் பதில் கிடையாது. ஆமாம் சரி ஓகே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் லேட்டாக ஆயிடுச்சு. ஸோ இந்த கேப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் லவ் ஸ்டோரீஸு அப்படி இல்லைன்னா இந்த பிரிஞ்சு போன மாரி ஏதாச்சும் ஸ்டோரீஸ் இருக்கா? அப்படின்ற மாரி வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அத பத்தி யோசிக்கிறாங்க. ஸோ அதோட எபிசோட வந்து முடிச்சாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க அடுத்த எபிசோடுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த எண்டு கார்ட வந்து போட்டுட்டாங்க. எபிசோடும் அதோட வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்காக நம்ம எல்லாரும் கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த எபிசோட பார்க்கணும் அப்படின்னு நெனச்சிங்கன்னா, ஸோ நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துறீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு புத்தம் புது வீடியோல உங்கள எல்லாமே சந்திக்கலாம். இதே மாரி வெப் சீரிஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைன்னு நெனச்சிங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை பாருங்கள். See you. Bye bye.